Jeyashris kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ghee podi idli. இந்த ghee podi idli வந்து நம்ம வந்து fresh idlis வெச்சும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா leftovers idli இருந்ததுன்னா நம்ம அத வெச்சும் செய்யலாம். இந்த பொடி இட்லியை எப்படி செய்யணும்ங்கற வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். இட்லியை கியூபா கட் பண்ணிட்டு அதுக்கு மேல 2 டீஸ்பூன் நெய் விட்டுண்டு அதை நல்லா கோட் பண்ணி வெச்சுக்கிறோம் நம்ம. இது வந்து நல்லா சாஃப்ட்டா ஃப்ளேவர்ஃபுல்லா ஆயிடும் இந்த இட்லி. சோ அது நல்லா வந்து எல்லா இட்லிஸ்லயும் இந்த நெய் கோட் ஆற மாதிரி mix பண்ணிக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் ஒரு கடாயில நம்ம சேர்த்துக்கிறோம். தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்ங்கற வாசனை பிடிச்சதுன்னா 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அதுல வந்து எண்ணெயில கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டும் போட்டுக்கிறோம். கடுகு வெடிச்சு உளுத்தம் பருப்பு கோல்டன் பிரவுன் ஆற வரலும் இதை வந்து சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மேல நம்ம வந்து அந்த நெய் தடவின இட்லிஸை வந்து நம்ம போட போறோம். இந்த இட்லி எல்லாம் இப்போ இதில் போட்டாச்சு. இதுக்கு மேலே 2 டேபிள்ஸ்பூன் இட்லி மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர். சில்லி பவுடர் போடுறது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் துளியோண்டு உப்பு இந்த ரெட் சில்லி பவுடர் போட்டதுக்காக. இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஜென்டிலாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அந்த பொடி நெய் நல்லெண்ணெய் இது எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக எல்லா இட்லிஸ் மேலேயும் கோட் ஆகிருக்கணும். அதே சமயத்தில் இட்லியும் ரொம்ப உடச்சி விட்டுடாதக்கி ஜென்டிலாக இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அப்படியே இதை டாஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ண வேண்டியதான், எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு. ஸோ இப்படி நம்ம பண்ணினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கீ பொடி இட்லி தயாராகிடுது நம்மளுக்கு. சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கருவேப்பிலை மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இந்த பொடி இட்லியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.